ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் திருப்பியும் வந்து மொட்டை அடிப்பீங்களா, பிளான் இருக்கா ரீஷியூ பண்ணுற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் நியூவாக ஹேர் ஸ்டைல்ஸ் ஏதாச்சும் வந்து கட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சலூனில் போய் அடிங்கன்னு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து ரீஷேவ் இருக்கா இல்லையா, எப்போ பண்ண போகிறோம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ ஆல்ரெடி வந்து நான் திருச்செந்தூரில் மொட்டை அடித்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட 6 பட முருகன் வீட்டுக்கு வந்து நான் வந்து மொட்டை கொடுக்கறதா வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 படை, அதாச்சும் வந்து திருச்செந்தூர், திருத்தணி 2 இடத்துலையும் வந்து மொட்டை அடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ இன்னும் 4 இடம் இருக்குது. நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொட்டை வந்து அடிக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம நிறைய தொடர்ந்து வந்து வேண்டுதல்கள் இருக்கிறதுனால, அதே மாதிரி நான் ஹாங்காங்கில் இருக்கிறதுனால என்னால் உடனே வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியாது. ஒரு வேளை நான் இந்தியாவிலே இருந்தாலும் சரி, எப்போயுமே வந்து நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் கேப் விடணும். அதே மாதிரி ஒரு 2 மொட்டை 3 மொட்டை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை வந்து அடிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் 4 மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ வந்து வேறு ஒரு 2 மொட்டை அடிச்சிருக்கேன். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம அடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென்சிட்டி கம்மியாகவும் சில பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப் விடணும். எப்பவுமே ஒரு 3 மந்த்து ஒரு 6 மந்த் அந்த மாதிரி நம்ம கேப் விட்டு அடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மொட்டை அடித்தோன்னே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மந்த்து 4 மந்த்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மந்த் அந்த மாதிரி கேப் விட்டு நம்ம அடிக்கிறதுனால ரொம்ப நல்லது. அது எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு சாத்தியம். ஏன்னா நம்ம வந்து மொட்டை அடித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிறது அதிகம் தான் ஆகும். சில நேரத்தில் தொடர்ந்து நம்ம அடிக்கிறதுனால டென்சிட்டி கம்மியாகும். ஏன்னா வந்து நம்ம உடனே நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு லைட்டாக. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கணும், கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கடவுளுக்காக கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லதையே செய்வார். நம்ம எப்போவுமே அதை வந்து நம்பணும். நான் வந்து அதை வந்து ரொம்ப நம்புகிறேன். அதனால் நான் கடவுளுக்கு கொடுக்கறத நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் இப்போ ஹாங்காங்கில் இருக்கிறதுனால என்னால் வந்து உடனே வந்து ரீஷோ பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். உடனே நம்ம அடிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி உடனே நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 6 மந்த் உங்களுக்கும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் விட்டு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இல்லை, ஏன்னா வந்து நான் முடி வந்து காணிக்கையாக கொடுக்கறதா வேண்டிகிட்டு இருக்கிறதுனால நான் ஹேர் எதுவும் கட் பண்ண மாட்டேன். டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு தான் வந்து முடி காணிக்கை கொடுப்பேன். அதனால் ஹேர் கட் எதுவும் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு மோட்டிவேஷனான வீடியோ தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சலூனில் போய் அடிங்க, இட்ஸ் நாட் டைம் பாஸ். நம்ம டைம் பாஸ்க்காக எதுவுமே பண்ணல. இது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். எல்லாராலையுமே வந்து இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு கட்ஸாக வந்து செய்யவே முடியாது. அது வந்து சில பேரால் மட்டும்தான் வந்து அதை வந்து வெளியே வரவும் முடியும், பண்ணவும் முடியும். நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் என்னோட வந்து ஆசை. நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியே வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கடவுளை நம்புகிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம மொட்டை அடிக்கிறோமோ இல்லை ஒரு வேண்டுதல் செய்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு நம்ம உடம்பு எப்படி இருக்குது, கரெக்டான இதுவில் இருக்கா, நிலைமையில் இருக்கா, அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தான் எல்லாமே செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம ஓவராக நம்ம பண்ணிவிட்டு கடவுளை வந்து திட்டுறது ரொம்ப தப்பு. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அளவோடு செய்கிறது எல்லாமே நல்லது. கண்டிப்பாக முருகனுக்கு வந்து நான் கொடுக்கறத நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் தொடர்ந்து மொட்டை அடிச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்னு. நான் முருகனுக்காக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அவரோட அடிமையாக இருக்கிறது இந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. கண்டிப்பாக
நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தினால தான் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேண்டுதல்கள் எல்லாமே நம்ம வைக்கிறோம், பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வேண்டுதலை கடவுள் நம்மளுக்கு கேட்டு நிறைவேற்றும் பொழுது நம்ம என்ன வேணுமோ அது நம்ம செய்கிறது அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் செஞ்சிட்ருக்கேன். தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து ரீஷேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எத்தனை மொட்டை அடிக்கிறீங்களோ அந்த ஃபுல் வீடியோ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.